அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை உறுதியாக்கிக் கொள்கிறேன். இன்று நான் பேசப்போவது பாரத கோகிலம் சரோஜினி நாயுடு அம்மையார் பற்றி. அவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர் மட்டுமல்ல, மிக பெரிய சுதந்திர வீரர். தேன் போல் இனிக்கும் குரலில் பேசி மக்களின் மனதில் தேசபக்தி தீயை மூட்டினார். அதனால்தான் அவரை இந்தியாவில் நைட்டிங்கேல் என்று அழைத்தார்கள். மகாத்மா காந்தியுடன் சேர்ந்து உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டனர். ஆங்கிலர்களின் துப்பாக்கிக்கு பயப்படாமல் தைரியமாக முன்னே நின்றார். சிறைக்கு சென்றும் தன் நாட்டு கனவை விடவில்லை. பெண்கள் வீட்டிற்குள் இருக்க வேண்டும் என்ற பழைய பழக்கத்தை வளைத்தார். பெண்களாலும் நாட்டை காக்க முடியும் என்று உலகிற்கு காட்டினார். அவருடைய பேச்சை கேட்டு 1000 இளைஞர்கள் சுதந்திர போரில் குதித்தனர். இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு உத்தரப்பிரதேசத்தின் முதல் பெண் ஆளுநராக பொறுப்பேற்றார். அதுவும் ஒரு பெரிய சாதனை தானே. அவருக்கு குழந்தைகள் மீது மிகவும் அன்பு. அவர்களுக்காக நிறைய கவிதைகள் எழுதினார். வண்ணத்து பூச்சி நிலா என்று இயற்கையை அழகாக பாடினார். அவருடைய பேச்சை கேட்டு 1000 பெண்கள் சுதந்திர போரில் குதித்தனர். ஆயுதமே இல்லாமல் ஆங்கிலர்களை வார்த்தையாலே எதிர்த்தார். எழுதிகள், நம் தாய்நாட்டுக்காக போராடுவோம் என்று முழங்கினார். எளிமையாக புடவை கட்டி நாடு முழுவதும் நடந்து சென்று மக்களை சந்தித்தார். அப்படிப்பட்ட வீரத்தாயின் தியாகத்தை நாம் மறக்கக்கூடாது. சரோஜினி நாயுடு வழியில் நடந்து நம் நாட்டை மேலும் உயர்த்தும். ஜெய் ஹிந்த், வந்தே பாரதம். நன்றி, வணக்கம்.